மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1099ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். யார் எடுக்கலையா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னொரு தடவை வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாதபடி நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் எல்லாமே சிறைப்பட்டு போனவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அறியாமையினாலே சிறைப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். 811வது பக்கத்தில் இருக்குது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள், யார் எடுக்கலையா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போது இந்த நாளிலே சிறைப்பட்டு இருக்கிறதான நாம் ஏன் சிறைப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவனை குறித்ததான ஒரு அறிவில்லாதபடியினாலே, கர்த்தருடைய ஞானம் இல்லாததினாலே நாம் சிறைப்பட்டு போயிருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் சிறையாக இருப்பதற்கு காரணம், நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் நம்பலை, விசுவாசிக்கலை. கர்த்தர் யார் என்று தெரியாத ஜனங்களும் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டதான ஜனங்களும் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர், அவருடைய நாமத்தை அறிந்ததான அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய நாமத்தை அறியாத மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் வித்தியாசங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அவங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது. வேறு இதில் ஒற்றுமையாக இருக்கிறோமோ, தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அறியாருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் இது என்னத்தினால காரணம்? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏசாயா 62ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்மளை சிறைப்பட்டிருக்கிறதான நம்மை விடுவிக்கும்படியாகவே வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கி 2024 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சிறைப்பட்டே இருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, நிறைய பேர் சொல்லலாம், நான் 10 வருஷமாக இருக்கிறேன், நான் 15 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. 15 வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் மாறுதலும் இல்லாதபடிக்கு நம்ம அப்படியே இருக்கிறோமே. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? என்னத்தை செய்தார்? சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி மாக்கினை அவர் மேல் விழுந்தது.
ஆனால் நமக்கு சமாதானமே இல்லை. நம்முடைய கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் போட்டு இருக்கிறது. ஒருவேளை சிறையில் இருக்கிறதான அந்த விலங்குகள் நம்முடைய கைகளில் இல்லைனாலும் ஆவியின் மண்டலத்தில் நீங்களும் நானும் சிறைப்பட்டு போயிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் நம்முடைய கால்களிலும் கைகளிலும் இருக்கிறதான அந்த விலங்குகளை நம்மால் பார்க்க முடியும். அதை பார்க்க முடியல. அதனால தான் நான் விடுதலையோடு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் எப்படி நல்லா இருக்கிறோம்? ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சிலர்கிட்ட போய் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? ஏதோ படிக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குது? ஏதோ இருக்கிறோம். இப்படி தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய தைரியமாக நம்மால் முழுசுமாக தேவனை நம்பி நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, குடும்பம் சிறைப்பட்டு போயிருக்கிறது. சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததை நீங்களும் நானும் நம்புகிறோம். அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானமும் எடுத்துட்டோம். அவரை உயிரோடு எழுந்தவர் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான விலங்குகளோ சங்கிலிகளோ இருக்கக்கூடாது. பவுலும் சீலாவும் விலங்குகளினால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த 2 பேரும் நடு ஜாமத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை பாடி துதித்தார்கள். துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. சிறை கதவுகள் திறந்தது. சங்கிலிகள் கட்டுண்டு கீழே விழுந்தது. அந்த ஜெயிலர் பார்க்குறாரு, இவங்க தப்பிச்சிட்டாங்களோன்னு நினச்சி அவர் தன்னை குத்தி கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய பட்டயத்தை எடுக்கும் பொழுது உள்ளே இருந்து இவங்க சொல்கிறாங்க, எந்த தீங்கும் செய்யாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. கட்டப்பட்டிருந்ததான அவர்கள் அவருடைய கட்டுகள் உடைவதற்கு காரணம் அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். வேதனைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அன்று தான், அந்த சாயந்தரம் தான் அவங்கள கொண்டு வந்து அடைக்கிறாங்க. அந்த நாளில் அவங்கள சரியான அடித்து காயத்தோடு அவங்கள கொண்டு வந்து சிறையில் அடைத்திருக்கும் பொழுது அந்த காயத்துக்கு மத்தியில் அவர்களால் எவ்விதமாக பாடி துதிக்க முடிந்தது. இன்றைக்கி நம்முடைய பிரச்சனையே பெருசாக இருக்குது. நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது? மற்றவங்களுக்கு எப்படி போய் சத்தியம் சொல்கிறது? என் குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என் குடும்பத்திலேயே நிறையா கோளாறுகள் இருக்கிறது, நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு சொல்கிறது? இந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாகவே இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் கூட அந்த சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். இந்த நாட்களில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னொரு நாள் அல்ல, இன்றைக்கே, இன்னொரு மாதத்தில் இல்லை, இந்த மாதத்திலேயே. இந்த மாதம் 10வது மாதம், புதிய மாதம், 1வது நாளிலே நீங்களும் நான் இருக்கிறோம். இந்த 10வது மாதத்திலேயே நமக்கு விடுதலையை தர தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருக்கணும். காலத்துக்கும் அடிமைகளாகவே இருக்கணும், காலத்துக்கும் சிறைப்பட்டு போனவர்களாகவே இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் சிறையாக்கப்பட்டு பிள்ளைகள் நிறைய பேர் சிறையாக்கி வைத்திருக்கிறாங்க. கணவனை சிறையாக்கி வைத்திருக்கிறான், மனைவியை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்முடைய வேலையில், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எல்லாவற்றிலுமே எங்கே போனாலும் ஒரு சிறையின் அனுபவங்கள் தான் இருக்கிறது. சிறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால வெளியே வந்து எதையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்த்து பேச முடியாது, அவங்களுக்கு விருப்பமான உணவை எதையும் சாப்பிட முடியாது. அந்த ஜெயிலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடணும். இதுதான் சிறையின் அனுபவம். அவங்க நடக்கிறதுக்கு அந்த அந்த சின்ன அந்த ஹால்குள்ளே, அந்த சின்ன ஜெயிலுக்குள்ளாரையே தான் அவங்க நடக்கணும். காலார நடக்கலாம் அப்படின்னு கூட அவங்களால முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளார தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, சிறைப்பட்டு போன மகனே மகளே, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் என்ன பண்ணுங்க? அரணுக்கு திரும்புங்கள். யார் அரண்? இயேசு தான் நம்முடைய கோட்டையும் அரணுமாக இருக்கிறார்.
அவரிடத்துல திரும்பும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மையை. யோபு இழந்ததான எல்லாவற்றையும் இரட்டத்தனியாய் அவனை கொடுத்து ஆசீர்வதித்தவர் அதே இரட்டிப்பான அந்த நன்மையை, இரட்டிப்பான நன்மையை என்னைக்கு தருவாராம்? இன்றைக்கே, இந்த மாதத்திலேயே. இன்னும் 4 வருஷம் கழிச்சு இல்லை, இன்னும் இந்த மாதம், இந்த வருஷம் முடியறதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், புது வருஷத்தில் நான் உனக்கு கொடுக்குறேன். புது கணக்கு ஆரம்பிப்பாங்க புது வருஷத்தில். அந்த மாதிரி உனக்கு புதுசாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறவர் அல்ல ஆண்டவர். இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன், இப்பொழுதே உன்னை விடுதலை ஆக்குவேன். சிறைப்பட்டு போயிருக்கிறதான என்னுடைய மகனே மகளே சபையே, நான் உன்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். ஒருவேளை நீ நீதியின்படியாக சிறைப்பட்டு போயிருக்கலாம். இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே காரணம் இல்லாமல் யாருமே ஜெயிலுக்குள்ளே இல்லை. வீணாக குற்றம் சாட்டி அதுக்குள்ளே இருக்கிறவங்களையும் சீக்கிரமாக ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு போனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு முதலாவது தேவனை குறித்து ஒரு அறிவில்லாதபடி போயிட்டோம். தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சிட்டோம். தேவன் எதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நம்முடைய இருதயத்தில் ஃபுல்லாக நம்ம நினச்சிருக்கிறோம். நம்முடைய இருதயம் தீமையினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்ம சிறைப்பட்டு போனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் யாருமே சிறைக்குள்ளே இருக்கல. காரணம் இல்லாமல் சிறைப்பட்டு போனவர்களை யார் விடுதலை ஆக்குவது? எவ்விதமாக விடுதலை ஆக்கப்படுவார்கள்? தவறு செய்தவர்கள் நிச்சயமாகவே அந்த தவறுக்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆகணும். பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அப்போ நம்ம தவறு பண்ணிட்டோம், நிச்சயமாகவே தண்டனையை நம்ம அனுபவித்தே ஆகணும். ஏன் இந்த காலை வேளையில் ரொம்ப எல்லாம் சோர்வாக இருக்கிறீங்க? ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்குது. உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ கவலையில், ஏதோ துக்கத்தில் அப்படி இருக்கிறேன். நம்ம இருக்கிறோம், சிறைப்பட்டு போயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா! நிச்சயமாகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்பிக்கையினாலே சிறைப்பட்டு போல் இருக்கிறதான உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? சிறையிலேருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்கு நீ என்ன செய்யணும்? அரணுக்குள்ளே திரும்பணும். இயேசுவுக்குள்ளே நீ வரணும். இயேசுவுக்குள்ளே நீ வரும்பொழுது நான் உனக்கு நன்மைகளை தருவேன். அந்த நன்மையை இரட்டிப்பான நன்மையாக தருவேன். 1 2 இல்லை, 2 எத்தனையாக நான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் 2 இல்லை, 1000 மடங்கு. அப்போ இந்த 1000 மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நாம் நிறைய ஒரு 2% கூட நம்ம வாழ்க்கையில் கிடைக்கல. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு 10 மாதங்களை தாண்டிடுச்சு. 10 மாதங்களுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். 10வது மாதத்துக்குள்ளே வரோம். ஒரு தாயின் கருவிலே உண்டானதான அந்த கரு 10 மாதத்தில் அது என்ன பண்ணும்? அது ஒரு குழந்தையாக உலகத்துக்கு வரும் இல்லைங்களா? அது 9 மாதமா? 9 மாதம் முடிஞ்ச உடனேயே குழந்தை பிறந்துடுது. இப்போது ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் 9 மாதத்தை முடிஞ்சு 10வது மாதம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போது அந்த மாதிரி குழந்தை பிறக்கலாம்னு என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் தான் பண்ணணும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமா? உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? தானாக வெளியே வரணுமா இல்லையா? ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணுமா இல்லையா? அப்போ அதற்கு தகுதியாக இருக்கணுமா இல்லையா? இல்லை நான் வரவே மாட்டேன், அப்படியே தாய் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறேன்னு எந்த குழந்தையும் சொல்லாது. அப்படியே சொன்னாலும் அந்த 9 மாதம் முடிஞ்ச பின்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை வெளியே தள்ளி விட்டுருவார். நீ போப்பா, நான் உன்னை சேஃபாக வச்சுருந்தேன், இனிமேல் உலகத்தில் போய் நீ உங்கள் தாயினுடைய அரவணைப்பில் நீ ஜாக்கிரதையாயிரு. அதுக்கப்புறம் உனக்கு அறிவு வந்த பின்னாடி உன்னை அறிவை பயன்படுத்தி என்னுடைய அறிவினால் உன்னுடைய அறிவை நிரப்பி நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி ஆண்டவர் தள்ளிடுவார். இப்போது நம்முடைய மேலேயும் அப்படி தான் தேவன் ஒரு அனாதி தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கே தருவேன்.
இரட்டிப்பான நன்மைகளினால் நான் உன்னை நிரப்பப் போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஒரு உற்சாகமான வார்த்தை சொன்னால் ஒரு அல்லேலூயா கூட சொல்ல முடியல உங்களுக்கு. என்ன ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். சபையில் 100க்கு 90 பேர் ரொம்ப துக்கத்தோடு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீ சிறைப்பட்டு போயிட்ட, உன்னை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஜாமீனில் எடுக்கிறதுக்கு யார் இல்லையா? ஜாமீனில் எடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த காலை வேளையில் நம்மளால் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க முடியுது. இன்னும் பழைய தீமையோடையே நீங்கள் உட்கார்ந்து இருப்பீங்களா? நான் செஞ்ச பாவம் அதிகங்க, என் குடும்பத்தில் வருகிறதான சாபத்தினுடைய வல்லம். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி இப்படி தான் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையே தீர மாட்டேனுது. அவங்க நல்ல ஒரு சபைக்கு போகிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இப்படி போராட்டமாக இருக்குது. ஏன் போராட்டம் இருக்குது? அவங்க நியாயப்படி சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. நியாயப்படி சிறைப்பட்டு போனவர்களை விடுவிப்பதற்கு கர்த்தரால் முடியும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். 857ஆம் பக்கத்தில் இருக்குது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? இப்போ உங்களுடைய சொத்து, உங்களுடைய குடும்பம் எல்லாமே யார் கையில் இருக்குது தெரியுங்களா? பலவானுடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்தை அவன் திருடி வைத்திருக்கிறான். உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை அவன் திருடி வைத்திருக்கிறான். இப்போ அவன் கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் பலசாலியாக இல்லை, அவன் என்னோட பலவானாக இருக்கிறான். அப்போ எனக்காக யுத்தம் செய்வதற்கு ஒரு பலத்த தேவன் ஒருத்தர் வேணும், ஒரு பலத்த கரம் ஒன்று வேணும். அன்றைக்கி கோலியாத்தை முறியடிப்பதற்கு இஸ்ரவேலில் ஒருத்தர் கூட இல்லை. அரசனும் பயந்து கொண்டிருக்கிறார், சவுலும் பயந்துட்டு இருக்கிறாரு, இராணுவம் எல்லாம் பயந்து கொண்டு இருக்குது. அவனுடைய சத்தத்தை கேட்டவனே போய் எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன தாவீது, அவர் அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, காட்டில் எல்லாரும் காட்டுக்கு போனால் ஏதோ ஒன்று தடி கிடி கொண்டு போவாங்க. இவர் தடியும் எடுத்துகிட்டு போனார். இவர் கையிலேயே ஒரு கிண்ணறமும் ஒன்று கொண்டு போயிருந்தார். இந்த கிண்ணறத்தை வாசித்து இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். ஒரு தடவை ராஜா அந்த காட்டு பக்கம் வந்தார். இந்த இனிமையான பாடல்களை கேட்டுட்டு அந்த ராஜா அந்த தாவீதை தன்னுடைய அரண்மனையில் வந்து இசை வாசிக்கும்படியாக அவனை ஒரு பதவி உயர்வு கொடுத்து அவனை வச்சுட்டார். பாருங்கள், காட்டில் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு எங்கே போய் மியூசிக் போடுறான்? அரண்மனையில் வாசிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு சரி தன்னுடைய வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ராஜாட்ட கேட்குறான், நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரலேன் அப்படின்னு சொல்லி. ராஜா சொல்கிறார், சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டார். இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து தான் அவனுக்கு கேள்விப்படுறான், தன்னுடைய சகோதரர்கள் யுத்தத்தில் இருக்கிறாங்க, தேசத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது, எதிராக ஒரு ராட்சதம் ஒருத்தர் இருக்கிறான், அவனை யாராலையும் மேற்கொள்ள முடியல, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறான். அப்பா நான் போய் சண்டையை பார்த்துட்டு வரட்டுமா? ஏண்டா நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு அது என்ன எக்ஸிபிஷனா? நீ போயெல்லாம் அங்கெல்லாம் போகாத அப்படின்றாரு. இவன் இல்லை அப்பா, நான் ஒரு தடவைப்பா போயிட்டு நான் சேஃபாக வந்துடுறேன்ப்பா. சரி வா போயிட்டு வா. அவன் கையில் சில பலகாரங்கள் அதெல்லாம் கொடுத்து சகோதரர்களுக்கு கொடுக்கும்படியாக கொடுத்து இவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமாக வராரு. இங்கே வந்தால் தாவீது பார்க்கும் பொழுது அவனுடைய அண்ணன்கள் எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வந்து கர்ஜிக்கிறான், இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. அப்போது இவனுக்கு பயமே இல்லை. இவன் சொல்கிறான், அந்த சேனாதிபதியை பார்த்து சொல்கிறான், நான் இவனை வீழ்த்துட்டுமா, இவனை அடிக்கட்டுமா
அந்த சேனாதிபதி அப்படியே ஒரு கேள்வியாக பார்க்குறான். ஏய், நீ சின்ன பையன், அவன் யாருன்னு தெரியுமா? அவன் சின்னதுலேருந்தே நிறைய யுத்தங்களை செய்கிறவன், அவன் உடல் கட்டப்பாரு, நீ எப்படி இருக்கிற அவனுக்கு முன்னாடி? உன்னால் பயணம் பண்ண முடியாதுடா. இல்லைங்க, என்னால் பண்ண முடியும். சரி, என்ன ஆயுதம் வச்சிருக்கிற? அவன் கையில் பாரு, எவ்வளோ பெரிய பட்டை இருக்குது, எவ்வளோ பெரிய கிடக்கு இருக்குது. இவன் டக்குன்னு அவனுடைய ஆயுதத்தை எடுக்கிறான் மடியிலிருந்து. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு கவன் உண்டிவல் எடுத்திருக்கிறான். அவனை பார்த்து சிரிக்கிறான். இதை வச்சாடா நீ அவனை அடிக்க போகிற? அவன் எத்தனை பேர்த்த கீழே தள்ளியிருக்கான், வெட்டியிருக்கான். இங்கே பாரு, நம்முடைய படையே இராணுவமே பயந்துகிட்டு இருக்குது, நம்முடைய ராஜாவே பயந்துகிட்டு இருக்கிறாரு, சேனாதிபதியாகிய நானே இங்கே பயந்துகிட்டு இருக்கிறேன். நீ போய் அவனை அடிக்கிறேன்ற, அதுவும் கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கவனை வச்சுக்கிட்டு நீ எப்படி அவனை அடிப்ப? இல்லையா, நான் அடிச்சிடுவேன். உடனே ராஜா கிட்ட நியூஸ் போகுது. ராஜா அனுப்புகிற, சரி அவனை அனுப்பி விடுறாரு. இவனுக்கு தெரியும் எங்கே அடித்தா கீழே விழுவும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சிங்கத்தை புலியெல்லாம் இவன் அடிக்கும் பொழுது அது தலையில் பார்த்து இந்த வலது பக்கமாக அந்த ஓரமாக அடிப்பாங்க. அடித்தா அந்த அந்த அடிபட்ட மிருகத்துக்கு கொஞ்சம் நேரம் மயக்கம் வந்துடுமா. இந்த மயக்கம் வந்த நேரத்தில் அது வாயில் இருக்கிற அந்த ஆட்டை இவன் பிடுங்கிட்டு வந்துடுவான். அதை சாகடிக்கணுன்றது அவனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இவன் என்ன பண்ணான், அந்த அந்த கவனை வச்சு கரெக்டாக அவன் நெத்தியை பார்த்து அடிக்கிறான். நெத்தியை பார்த்து அடித்தவொடனே கோலியாத்து கீழே விழுந்துறான். உடனே எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இவன் வேகமாக போய் அவன் மேலே ஏறி அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிக்கலான்னு பார்த்தா அவனும் அப்படியே பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவன் பார்க்குறான். உடனே தாவீது என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? இவன் கையில் எதுவுமே இல்லை, இவன் கையில் இருந்தது விண்டிவேல், அதை வச்சு தான் இவனை அடித்து கீழே தள்ளிட்டான். இப்போ இவனை உயிரை எடுக்கணும். உடனே அவன் கையில் இருந்ததான கோலியாத்துக்கிட்ட அந்த பட்டயத்தையே எடுத்து அவனை கழுத்தை வெட்டி அவனை உயிரை எடுத்து அவன் தலையை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு சாட்சி எல்லாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். ஒரு அலையிலையே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் சொன்னால் தான் நீங்கள் சொல்லணுமா? உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியலையே. 2வது வானத்தில் இருக்கிறீங்களா, 3வது வானத்தில் இருக்கிறீங்களான்னு தெரியல. அப்போ பாருங்க, அந்த தாவீது அவனுடைய கையில் இருந்ததான அந்த சின்ன கூழாங்கல்லினாலே அவனை வெட்டினான். அவன் கிட்ட போய் பார்த்ததுக்கும் காரணம், அவன் நெத்தியில் பதிஞ்சிருந்த அந்த கூழாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு எத்தனையோ முறை எத்தனையோ சிங்கம் புலியெல்லாம் அடிச்சிருக்கிறான். அதனால் இவன் தலையில் இது ஏன் வீணாக இருக்கணும், இந்த கல்லை எடுக்கலான்னு தான் போய் அவங்ககிட்ட போய் பார்க்குறான். அவனுக்கு திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சிடுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டுடுறான். இப்படி தான் வரலாறு இருக்குது. ஆனால் வேதத்தில் இதெல்லாம் இல்லை. இது வேற ஒரு காரியத்திலிருந்து நான் பார்த்தேன், வேறு ஒரு காரியத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். குரானில் கூட இதை கொடுத்து எழுதி வச்சிருக்கான். குரானில் எழுதப்பட்டது தான் இந்த நிகழ்வு. இந்த காரியங்களை அவங்க சொல்கிறத கேட்டேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்தில் எழுதினதான ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய கண்களை திறக்கணும். இப்போ பாருங்க, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பலவானின் கையிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை யாராலையும் உங்களால் பிச்சுக்க முடியுமா, எடுக்க முடியுமா? இல்லை. அதற்கு பெரிய ஒரு மனிதன் ஒருத்தர் வேணும். பலவானை விட பெரியவர் ஒருத்தர் வேணும். அவர் எங்க இருக்கிறாரு? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரினாலே நீங்க அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததா, நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? தப்பு செஞ்சிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை, ஜெயிலில் உங்களுக்கு அதற்குரிய காரியங்களை அரசாங்கம் விதித்து உங்களை தண்டனை 6 மாதம், 1 வருஷம், 15 வருஷம் செய்த தவறுக்கு ஏற்றபடி
அந்த சிறை வாழ்க்கை நீடிக்கிறது அல்லது குறைக்கப்படுகிறது. இப்பொழுது இவர் சிறைப்பட்டதற்கு வந்ததற்கு, நாம் சிறைப்பட்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம நீதியாகத்தான் சிறைப்பட்டு இருக்கிறோம். பாவம் செய்த ஆத்துமா சாகும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா கொலை குற்றம் தூக்கு தண்டனை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். யாருமே நம்மளை விடுதலை ஆக்குறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நீங்கள் ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா? நான் போயிருக்கேன். நான் முன்னாடி சிறைச்சாலை ஊழியம் செய்திருக்கேன். முன்னாடி ஆலயத்தில் இருந்தப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அவங்கள போய் பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம். அதையும் அந்த வார்டர் அதெல்லாம் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் தான் கொடுக்க சொல்லுவார். சரி, அங்கே போனால் அவங்கள பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு. சாட்சி சொல்கிற நேரத்தில் அந்த மற்ற கைதிகளெல்லாம் பார்த்துட்டு, நாம் மாத்திரம் தவறு செய்யலையா, நீங்கள்லாம் இவங்கள பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே தவறு செஞ்சவங்க தான், எங்களையும் காமிக்கிறாரு. ஆனால் என்ன, இவங்களுடைய இருதயத்துக்குள்ளாரையும் அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு, எனக்குள்ளாரையும் எண்ணம் வந்துச்சு. திருடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நான் திருடிட்டு மாட்டிக்கிட்டேன். இவங்க எத்தனை பேர் திருடர்களாக இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். வந்துக்கிறவங்கள பார்த்து, எங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்களுடைய இருதயத்தில் திருடணும்னு ஒரு ஆசை வந்ததில்லை? நிறைய பேர் ஆமான்னு தான், நானும் ஆமான்னு தான் ஒத்துக்கிட்டேன். அப்போ நீங்களும் இங்கே தான் இருக்கணும். நாங்கள் எங்களை ஏதோ பிடிச்சிக்கிட்டாங்க, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அகப்படலாம், அதனால் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ அது வாஸ்தவம் தானே? நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம சிறையில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அடுத்த வசனம் பாருங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம்தான் ஆராதிக்கிறீங்க, உங்கள் முழு குடும்பமும் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, உன்னோடு வழக்காடுகளோடு வழக்காடி உன் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்வேன், உன் சந்ததியும் நான் ரட்சித்துக் கொள்வேன். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்போ நம்முடைய சந்ததி எதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? விடுதலையாக்கப்படும்படியாய் நமக்கு எதற்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நம்ம தவறி போயிட்டோம். அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துறதுக்கு நமக்கு அறியாமல் போயிடுச்சு. அதனால தான் அந்த ஏசாயா 5:13 வாசகத்தின்படி, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும், ஆண்டவரே என்னுடைய அறியாமையினால் என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய சந்ததியெல்லாம் இன்னும் சிறையில் இருக்குது ஆண்டவரே, அவங்களாம் விடுதலை ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் அவங்கள விடுதலை ஆக்க முடியும், என் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு உங்களால் முடியும். குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக, கணவனுடைய ரட்சிப்பிற்காக, மனைவனுடைய ரட்சிப்பிற்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறதான அருமையானவர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், சொல்லணும், ஆண்டவரை என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரை. அவங்க சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நானும் சிறைப்பட்டு இருந்தேன், சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் இன்னும் அடிமைத்தன வாழ்க்கையிலே இருக்கிறேன். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த வருடத்திலேயே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். தேவன் தருகிறதான ஆசீர்வாதத்தை பார்க்காம நம்ம கண்ணை மூட போகிறது கிடையாது. நிறைய பேர் மரண பயத்தில் இருக்கலாம், நான் செத்து போயிடுவேன், எனக்கு கொடிய வியாதி இருக்குதுன்னு சொல்லி
கர்த்தர் சொல்றாரு, நீ சாக போகிறது கிடையாது. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை கண்டு அவர்களோடு சந்தோஷப்பட்டு களி கூறணுன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளையும் சந்ததியையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சந்ததியும் குடும்பமும் இன்னும் சிறைப்பட்டு போனதற்கு ஒரு காரணம், நமக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. அடுத்ததா, நம்முடைய குடும்பத்தார் செய்ததான பாவங்கள், அவங்க மேலே முற்பிதாக்களின் வழியாய் வந்ததான சாபங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது நிமித்தமாக தான் நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ஒரு விடுதலை இல்லை. ஆனால் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இந்த நாளிலே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 113வது பக்கத்தில் இருக்கிறது. லூக்கா 19 29லிருந்து 36ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். பாருங்க, எல்லாரும் எடுத்துங்க. 113வது பக்கத்தில் இருக்கிறது. அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திற்கு மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒலிவ மலையிலிருந்து கீழே இறங்கி வரார். அப்போது அவருடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே அந்த கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்கிறார். கிராமத்துக்கு கொண்டு போகிறாரு. அவங்கள போய் போங்க, அந்த இடத்துல ஒரு கழுதை கட்டியிருக்கும், கழுதை குட்டியை இருக்கும், அதை அவிழ்த்துட்டு வாருங்க. அதை அவிழ்க்கும் பொழுது அந்த ஓனர் என்ன சொல்லுவார், எதற்காக அவிழ்க்கிறீங்க, யாருக்காக அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களை போக விடுவார்கள். அதே மாதிரி இவங்க போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏன் இதை அவிழ்க்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி இது ஆண்டவருக்கு தேவை. இப்போ நம்முடைய வாழ்க்கையுமே கட்டப்பட்ட கழுதை குட்டியை போல இருக்கிறோம். இந்த கழுதை குட்டி கட்டியிருக்கிற இடம் தெரியுங்களா, 2 வழி சந்திக்கிறதான ஒரு இடம், 2 சாலைகள் சந்திக்கிற ஒரு இடத்துல இந்த கழுதை குட்டி கட்டி இருக்கிறது. இது அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இதற்கென்று ஒரு மகிமையான திட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அது மேலே நான் ஏறி போகணும், என்னுடைய மகிமை அந்த கழுதை குட்டிக்கு வரணும். அந்த கழுதை குட்டி இயேசுசாமி மேலே ஏறுந்த பொழுது அது எப்படி பார்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ரொம்ப பெருமையாக பார்த்துருக்கோம். என் மேலே யார் இருக்கிறா தெரியுமா? இயேசு ராஜா. ஒரு பாட்டு இருக்குது சண்டே கிளாஸில், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. அந்த கழுதை குட்டிக்கு முன்னாடி தான் ஜனங்கள் எல்லாரும் ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்ப்பரித்து போகிறாங்க.
இப்போது இத்தனை நாட்கள் இந்த கழுதைக்குட்டி இருந்த இடம் ஒரு முச்சந்தியில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை. தான் ஏன் பிறந்தேன்னு அதுக்கு தெரியல. இந்த இடத்துலையே கட்டி போட்டிருக்கிறாங்களேன்னு. அதை யார் கட்டி போட்டதுன்னு தெரியல. கழுதையை யார் கட்டி போட்டதுன்னு தெரியல. ஆனால் கழுதையை அவிழ்க்க சொன்னவர் ஒருவர் உண்டு. அவர் யார் என்று நமக்கு தெரியும். அவர் தான் இயேசு ராஜா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தின் வழியாய் வருகிறதான சில அசுத்த வல்லமைகள் இருக்கிறது. இந்த ஆவியினுடைய தாக்கம் தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறது. இந்த ஆவியினுடைய பெயர் இது எல்லையின் ஆவி, டெரிட்டோரியல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இது அந்த எல்லையில் தான் இருக்கும். அப்போது உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய உறவுக்காரர்களா, உங்களுடைய சொந்தக்காரர்களா ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாமே அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வேலை என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் எந்த நன்மையும் நடக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்திருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நன்மையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள வழி நடத்துறது அந்த எல்லையின் ஆவி, அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டு. அது என்ன பண்ணுது, உங்களுடைய உறவுக்காரர்களை அது கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்குதோ, உங்கள் தாத்தா பாட்டன் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலுமே நடந்து கொண்டே வருகிறது. நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளை கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டவிழ்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதை உணர முடியாதபடி இன்னும் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித நல்ல காரியங்களும் நடக்கலை. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் எந்த காரியமும் நடக்கலை. நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. காரணம், நீங்கள் அந்த முச்சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற கழுதையாக இருக்கிறீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறதான ஆவி, அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டு, அது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய எல்லையை அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே கட்டப்பட்டே இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு விடுதலையை தரும்படியாகவே இந்த காலை வேளையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த கட்டவிழ்க்கப்பட வேண்டும், அந்த கழுதை குட்டியை போல நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அது டவுனுக்குள்ளே போய் நல்லா நடக்கணும். ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, கிராமத்திலேயே கட்டி போட்டுட்டாங்க. டவுனுன்னா நம்ம சொல்கிற இந்த டவுனுக்காக இல்லை, நல்ல சந்தோஷமாக தேவ பிள்ளைகளோடு இருக்கணும், அதுதான் டவுனு. ஆனால் நீங்களும் நான் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கிராமத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன் நம்ம அங்கேயே இருக்கிறோம்? நம்மளை நடக்க முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு ஒரு ஆவி ஒன்று கட்டி வைத்திருக்கிறது. அப்போது அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது போல அந்த கிராமத்தில் எத்தனையோ குடும்பத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். வெளியே வரணும், அவங்க தேவனுடைய மகிமையை அவங்க சுமக்கணும். தேவன் தம்முடைய மகிமையை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தணும்னு தான் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசு போய் தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாருன்னா, ஒரு காலத்தில் வெறுமையாக இருந்தோம், வறட்சியாக இருந்தோம், வனாந்திரம் போல இருந்தோம். கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு சுவையுள்ள திராட்சரசமாக மாறணுன்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டாலும் அதை குடிச்சிட்டு அப்படியே மறந்துடுறோம். இந்த திராட்சரசம் குடிச்சிட்டா, நல்ல பியூர் திராட்சரசம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை குடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் போத வந்துடும், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி அந்த திராட்சரசத்தை குடித்த உடனே நம்முடைய சிந்தையில் ஒரு மயக்கம் ஒன்று வந்துடுது. போதும்பா, இது போதும் அப்படின்னு இருக்கிறோம். அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலையே. உங்களுடைய குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் கட்டப்பட்ட கழுதையை போல
கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோம். கட்டவிழ்க்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தம்முடைய சீடர்களை அனுப்பினார். இந்த நேரத்தில் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். கட்டளை கொடுத்திருக்கிறார். தூதர்கள் உங்கள் அருகில வருகிறாங்க. உங்களால் பார்க்க முடியல, உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், உங்களுடைய தூதர்களை நான் பார்க்கணும், அவங்களுடைய உதவி எனக்கு தேவை. தூதர்களை எதற்காக ஏற்படுத்தினார்? பணிவிடை ஆவிகளாக, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆவிகளாக கர்த்தர் தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நமக்கு முன்னே சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துவார்கள். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை உடைப்பார்கள். எரிகோ கோட்டையை தகர்ப்பார்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் அதில் வெட்டாந்தரையில் நடப்பது போல அதில் நடக்கணும். அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. எகிப்திலிருந்து வெளியே வந்ததான இந்த ஜனங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்வோன் கேள்விப்பட்டுட்டு அவன் சொல்றான் தன்னுடைய சேனைகளை பார்த்து, நமக்கு வேலை செய்ய இருந்தவங்களை எப்படி நம்ம விட்டுட்டோம்? அவங்க எல்லாம் வனாந்தரத்தில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பின்னாடி போவோம், முன்னாடி வந்து அவங்களுக்கு சிவந்த சமுத்திரம் இருக்குது, அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் அவங்கள பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பிசாசு தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறான். அந்த சேனையும் சாதாரணமான சேனைகள் அல்ல. 600 ரதங்கள் பூட்டினதான குதிரைகள். அந்த சேனைகளோடு அவங்க வராங்க. ஆனால் 600 ரதம்ன்றது ஒன்றும் பெருசில்லை. இங்கே இருக்கிறவங்க லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பயம். தாங்க யார், தங்களை விடுதலை ஆக்கினது யார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. நம்மள மாதிரியே தான் இருக்கிறாங்க. விடுதலையை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் யார் உங்களை விடுதலை ஆக்கினதுன்னு தெரியாமலேயே விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு விடுதலை எளிதாக கிடைச்சிடுச்சு. நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அதனால் அதனுடைய மகத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியல. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்க உண்டு. நம்முடைய உறவுக்காரர்களே நிறைய பேர் இன்னும் ஆஸ்பத்திரியாக போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வியாதியே தீரல, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்முடைய காது பட நிறைய பேர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவிதமான கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறாரே, அதற்காக என்றைக்காவது நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை விடுதலையாக்கும்படியாகவே நான் உன்னை தேடி வந்தேன். அது வசனம் சொல்லுது, நீங்க ஒன்றும் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் உங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம் தேடி போனோம்னா இன்னும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய கண்களுக்கு அவர் புலப்பட்டிருக்கவே மாட்டார். ஆனால் நம்மளை அவர் வந்து பிடிச்சிக்கிட்டார். பிடித்ததான கரம் நம்மளை விட்டு விலகாது. நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒன்று விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர் நம்ம கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். நாம தான் நிறைய நேரத்தில் அவர் கரத்தை விட்டுட்டு என் சொந்தத்துக்கு நடக்கிறேன்னு நடந்து கீழே விழுந்துட்டோம், அடிபட்டு இருக்கிறோம், காயப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம காயப்படுறதுக்காக, கண்ணீர் விட்டு அழுகிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை பார்த்திருக்கிறதான தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, என் கட்டை அவிழ்த்ததற்காக நன்றி. என் குடும்பத்தாருடைய கட்டை அவிழ்க்கும்படி நான் இப்போ ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் குடித்து இருக்கிறாங்க, குடியின் என்ற சிறையில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் விபச்சாரம் என்கிறதான சிறையில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஆபாச படம் பார்த்து கொண்டு அதில் சிறைப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களுடைய உறவுகளில், சொந்தங்களில், ஊர்களில் நிறைய பேர் இப்படி சிறைப்பட்டு போயிருக்காங்க ஆண்டவரே. ஏன் கண்ணை திறந்த மாதிரி, எனக்கு விடுதலை கொடுத்த மாதிரி அந்த கழுதையை கட்டவிழ்க்க சொன்னதான தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதான நிறைய பேர் உண்டு ஆண்டவரே. அவள் எல்லாத்துக்கும் விடுதலையை தரும்படியாக நாங்கள் இப்போ உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். மற்றவங்களாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தையை பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. யார் தங்களை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு தெரியல. உதைக்கிறவங்க கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. ஜீவன் தந்து ரட்சித்ததான தேவனை தேடி வருவது இல்லை. காரணம், அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கண்களை திறந்ததான தேவன் நம்முடைய சொந்தங்களில் உறவுகளில் கண்களை திறக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிறதான தேவன். நம்முடைய சூழ்நிலையில் நம்மை பார்த்து நமக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்பி நம்ம அவர் கையில் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். எங்களை கட்டி வைத்திருக்கிறதான இந்த பொல்லாத அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. இந்த ஜெபம் சும்மா சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. உறுதியாக கிடைக்கிற வரையிலும், ஆண்டவரே, நான் உங்களுடைய நீதினாலே விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்து மேலே உங்களுடைய நீதியை விளங்க செய்யுங்க. நீதியற்ற என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் நீதியா வாங்க ஆண்டவரே. அழுக்கான எங்களுடைய கந்தையான துணியை கர்த்தர் எடுத்து போட்டுட்டு ரட்சிப்பு என்னும் துதியை, ரட்சிப்பு என்னும் ஆடையை நீர் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் உடுத்துவித்து எங்களை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருந்தார். அவன் பிறக்கும் முன்பே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய சகோதரர்கள், சொந்த குடும்பத்தார் தான், டெரிட்டோரியல் ஸ்பிரிட் தான், அது சொந்த குடும்பத்தார் தான் யோசேப்பு மேலே பொறாமை கொண்டு அவனை குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் எங்கே இருக்கிற செடியாக இருக்கிறானா, கனித்தரும் திராட்சை செடி, நீரோட்டங்கள் நிறைந்ததான இடத்துல கனித்தருகிறதான திராட்சை செடி. ஆனால் இன்னைக்கு சகோதரர்கள் நிமித்தமாக அந்த எல்லை ஆவியின் அந்த முடிவினால அவனை எங்கே தூக்கி போட்டாங்க தெரியுங்களா? குழியில் போட்டுட்டாங்க. அந்த குழியில் தண்ணி இல்லாத குழி. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இவனை கொண்டு நான் என் ஜனங்களுக்கு, அடிமைப்பட போகிறதான என்னுடைய ஜனங்களுக்கு, அந்த தேசத்தில் போய் 400 வருஷம் இவங்க இருக்கணும். ஏன்னா இன்னும் எமோரியருடைய பாவங்கள் இன்னும் நிறைவேறலை. ஆனால் என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக என்னுடைய மகனாகிய யோசேப்பை நான் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். அவனை போகிறதான வழி எளிதான ஈஸியான வழி அல்ல. அவன் எப்படி தான் போகணுன்ற கஷ்டங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் போகணும். பரலோகம் போகணும்னா அநேக பாடுகளுக்கு மத்தியில் தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும். எளிதான வழி அல்ல. ஆனால் அந்த கடினமான பாதையில் கர்த்தர் நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்தி சுமந்து கொண்டு போகும்படியாய் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட முடியாதபடினாலே, தூதர்களுடைய உதவியை நீங்களும் நானும் கேட்காதபடினாலே, நம்முடைய கால்கள் கல்களிலே முள்களிலே அடிபட்டு வேதனைப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன், நீர் என்னை தூக்கி சுமப்பதற்கு நீங்க தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா, தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம். அந்த பாடலை பாடலாமா? ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மை தூக்கி சுமப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி சுமப்பீரே
உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீயே என்னை நடத்தி செல்லு. யாரும் இன்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்லுவி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ன்றதுக்கு இன்னொரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. 12 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிலே வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். யார் ஜெபம் பண்ணுறது? பிசாசு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் கேட்டாரா? சொல்லுங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு. பிசாசுடைய வேண்டுதலையே கேட்டார் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க, என்ன இந்த திசையிலிருந்து துரத்தி விடாதீங்க. ஏன்னா அவன் அந்த திசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான்.
அந்த டெரிட்டோரியலில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் அவனுக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் பெரிய பிள்ளைகளையும் ஆண்களையும் பெண்களையும் அவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களை குறித்து ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சுட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் வந்து இவனை போன்னு சொல்கிறாரு பிசாசை பார்த்து. பிசாசு என்ன பண்ணுது, ஆண்டவரே எங்களை தயவு செஞ்சு இந்த ஏரியாவிலிருந்து எங்களுக்கு துரத்திடாதீங்க ஆண்டவரே. அதாங்க பன்னி இருக்குது பார்த்தீங்களா, பன்னி கூட்டத்தில் எங்களை துரத்தி விட்டுருங்க. நாங்கள் இந்த ஏரியா விட்டு போக போகிறது கிடையாது. இந்த மனுஷன் கூட தான் இருக்கக்கூடாது, நான் போகிறேன், ஆனால் எங்களுக்கு அந்த பன்னிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணார், அதற்கும் கிராண்டட்னு சொல்லிட்டார். நம்ம ஜபத்தை பண்ணுறாரு, நம்ம ஒரு நாள் கிராண்டட்னே சொல்ல மாட்டேன்றாரு. இன்னும் போராடிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோமே. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பிசாசுகளை துரத்தினாருன்னா, இது வந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து கொஞ்சம் எல்லையில் இருக்கிறதான ஒரு பட்டணம். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சில எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததான ஒரு மிருகம் ஒன்று தான், என்ன சொல்லுங்க, பன்றி. ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ கல் கடை சாராய கடையெல்லாம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்பாக இங்கே தமிழ்நாட்டில் சாராயமெல்லாம் குடிக்க முடியாது. குடித்தா போலீஸ்காரன் பிடிச்சிடுவான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வீக் டேஸில் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போவாங்க. அங்கே போனால் அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அங்கே போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. குடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க வரும்பொழுது சில பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நடுவில் போலீஸ்காரன் பிடிப்பார். சரி, எப்படியோ இதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து பன்னியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டா இந்த பக்கம் வந்துடலாம், அங்கே போய் பன்னி சாப்பிடலாம். இங்கே தான் இஸ்ரேல் நாட்டில் தான் பன்றியை கொல்லக்கூடாது, பன்றியை சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே நடந்து வந்து அந்த பார்டரை கிராஸ் பண்ணி தெக்கப்போலியில் வந்து கொஞ்சம் பன்னிக்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு வறுத்ததை கொஞ்சம் ரெண்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டு மெதுவாக போயிடலாமே. இதுதான் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற பொல்லாத ஆவி. அதில் தம்முடைய ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதுலேருந்து விடுதலை பண்ணணும். அந்த பன்னியெல்லாம் எப்படியாச்சும் அதை என்ன பண்ணணும், கடலில் முக்கணும். அது உயிரோடு இருந்தால் தான் பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால் கர்த்தர் அங்கே போய் அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டை அந்த நிலத்தில் இல்லாதபடி அது நீருக்குள்ளே தள்ளிட்டார். இன்றைக்கி நீருக்குள்ளே இருந்து நிறைய ஆவிகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. இந்த ஆவிகளின் தாக்கங்கள் நம்ம நன்றாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையே கிடைக்காது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க தான் முடியும். நீர்நிலையிலிருந்து வருகிறதான ஆவிகள் தான் இந்த நாட்களிலே அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகள் அவைகள் நீர்நிலைகளிலும் கடல்களிலும் இருந்து தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் அந்த ஆற்றுல போய் இந்த கடலில் போய் நம்ம முங்கும் பொழுது ஜபம் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா அங்கே நம்ம வருகைக்காகவே அவளோட காத்துட்டு இருக்கிற நிறைய ஆவிகள் உண்டு. அது நம்மளை தாக்கும். சொன்ன புரியறதில்லை. அந்த கட்டப்பட்ட கழுதை போலவே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண போகிறது, நான் போக போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம பண்ணுற ஜெபம் ஒரு ஒரு மிளகு மாதிரி இருக்கும், அவனுக்கு காரமே இருக்காது. நம்ம பண்ணுற ஜெபம் வைராக்கியமான போராட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் ஒரு மிகுந்த பலன் உண்டு. எந்த அசுத்தாவி நம்மளை தொட முடியாது. ஆனால் நம்ம சும்மா லேசாக அப்படியே அந்த அந்த சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் போடுறோம்ல கருவேப்பிலை, அதை போடுறோம், அதை சாப்பிடணும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆனால் கருவேப்பிலை இல்லைன்னா அந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே இல்லை, இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம தேவனை ஒரு ஊறுகாய் மாதிரி, ஒரு கருவேப்பிலை மாதிரி, எப்பயோ தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது இயேசுவே எனக்கு குடும்பத்தை ரட்சிங்க, அவ்வளோதான், ஜாமட்டு சோத்திரம். அதுக்கப்புறம் நினைக்கிறதே கிடையாது. ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அவர் நமக்குள்ளவே இரவும் பகலும் தங்கி நமக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர். இவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பாரானால்
நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதான சின்ன சின்ன தூசி துரும்ப கூட அவர் என்ன பண்ணுவார், நமக்கு உணர்த்துவார். இது தேவையில்லை, நீ இந்த இடத்துக்கு போவாத, நீ இந்த காரியத்தை பேசு, நீ இந்த காரியத்தை பண்ணாத அப்படின்னு ஆவியானவர் நமக்கு உணர்த்துறதான அந்த சத்தத்தை நீங்களும் நானும் கேட்காதபடிக்கு நாம் இன்னைக்கு செவிட்டு விரியல்களை போல நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்குள்ள தேவையில்லாத போராட்டங்களும் காரணமில்லாத காயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை மாறதே இல்லை? முதலாவது நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். அதற்காக தான் அந்த 21 நாள் ஜெபம் பண்ணுறோம். டிக் டீப், ஆழமாக நோண்டி பாருங்க. மேலோட்டமாக இருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம், ஆனால் இருதயத்துக்குள்ள 90 அறைகள் இருக்கிறது. 90 அறைகளிலும் 90 விதமான சத்துருவின் வல்லமைகள், பிசாசுடைய பிடிகள் அதிகமாக இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி தான் இந்த நாட்களில் நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம். சும்மா கதை சொல்கிறதுக்காக அல்ல, உங்களை உட்கார வைக்கிறதுக்காக அல்ல, இல்லை 21 நாள் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுன்றதுக்காக அல்ல. நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்று எப்பொழுதும் இல்லாத அளவில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்ததான நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் சபையில் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அந்த வாஞ்சியோடு கர்த்தர் உணர்த்தினதினால இந்த 21 நாள் ஜெபங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வேறு நேரம் இல்லை, நாங்கள் மாத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி எல்லாத்தையும் கூப்பிடலாம், அதுக்காக இல்லை. நாங்கள் பெற்றதான இன்பத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 7 நாள் ஆகுது, இன்னும் 14 நாள் இருக்குது. கர்த்தர் இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தை நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய உள்ளத்திலே மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை நம்மை விட்டு வெளியேற்றும்படியாகவே கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்ம இன்னும் அடிமைத்தனத்திலேயே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை விடுதலை பண்ண போதுமானவராக இருக்கிறார். அப்போது இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இதுதான். அந்த லேகியோன் அவன் அந்த ஏரியாவையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்று. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். ஆறாம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துருங்க, எனக்கு கூட சேர்ந்து வாசிங்க. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் எனும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்த்து அவனை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றார். அவன் சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும் பொழுது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கொடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்ததினால் அவளையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைப்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். பாருங்க, யூதா தன்னுடைய மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் எனும் ஒரு பேரை உடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்தபடியினால அந்த ஏர் என்பவன் செத்துட்டான். இஸ்ரவேலில் என்னன்னா, ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிட்டானா அவன் தம்பியாவது அண்ணனாவது அந்த பெண்ணை என்ன பண்ணணும், கல்யாணம் செய்து கொள்ளணும். அப்போது அந்த ஏர் என்பவன் செத்து போனதுனால அடுத்த மகன் ஓனான் அப்படின்றவன், ஓனான் சரிங்களா, அவனை திருமணம் செய்யும்படியாக சொல்கிறான். இவனும் திருமணம் செய்து கொண்டு
இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்ததினாலே இவனும் செத்து போயிட்டான். இப்போ அடுத்த ஒரு குமாரன் இருக்கிறான், சேலா. இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் யூதா யோசிக்கிறான், ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சாபத்தினுடைய ஆவி இருக்கிறது. மூத்த பையனும் செத்துட்டான், ரெண்டாவது பையனும் செத்துட்டான், இப்போ மூணாவது பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனும் செத்துருவான். ஆனால் தன்னுடைய மருமகளை பார்த்து அவன் சொல்கிறான், 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தான். இப்போ இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை நிலையற்றதாய் மாற வேண்டும் என்று சொல்லி கட்டின வீட்டில் இந்த பிள்ளையால் வாழ முடியல. மாமனார் சொல்கிறாரு, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கியிரு, என் பையன் கொஞ்சம் பெருசாகவிட்டு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவல்லும் நீ என்ன பண்ணு, உன் வீட்டில் போய் கைம்பெண்ணாயிரு, கல்யாணம் பண்ணாமல் நீ போய் உங்கள் வீட்டில் இரு. அப்போ இந்த மகளுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த மகளுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், கல்யாணம் ஆகி பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டும், சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை குறித்து ஒரு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை அழிக்கும்படியாய் அந்த ஏரியாவில் கிரியை செய்கிற, அந்த குடும்பத்தின் மேலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி அவருடைய திருமணத்தை தடை செய்து தன் புருஷனோடு இருக்க வேண்டிய இவ இப்போ எங்கே இருக்கிறா? எங்கே இருக்கிறா? சொல்கிறது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறது இவ எங்கே இருக்கணும்? கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டில் இருக்கணும். ஆனால் இவ இன்னைக்கு எங்கே இருக்கிறா? உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்கிறது புரியலையா? புரியாத மொழியிலையா பேசிகிட்டு இருக்கேன்? கைம்பெண்ணாய் கல்யாணம் ஆகாத பிள்ளையாட்டம் நீ போய் என்ன பண்ணு, உன் தகப்பன் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டான். காரணம், அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி அந்த மகளுடைய வாழ்க்கையில் திருமண சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே இந்த தாமாரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அப்போ இந்த யூதாவின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரணும். அப்படியே நீங்கள் அதை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்போ தாமாரை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். ஆனால் அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட், அந்த எல்லையின் ஆவி, அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொச்சைப்படுத்தும்படியாய், இயேசு கிறிஸ்துவை வெறுக்கும்படியாய் அந்த குடும்பத்தில் இவளை தன்னுடைய மாமனாரோடு தவறு செய்து ஒரு 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளைங்க பேர் தான் பாரேசு, சாரா. இந்த 2 பிள்ளைகள் இவங்களுடைய சந்ததியில் தான் யாக்கோபினுடைய மகனாகிய யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்போ யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த சந்ததியிலிருந்து யூதா சந்ததியில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதை தடை பண்ணும்படியாய் அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, தடுத்து வைத்திருக்கிறது. நல்ல காரியம் நடக்க முடியாதபடிக்கு தான் வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளைய, தன்னுடைய மாமனார் வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளைய அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமண உறவில் இன்னைக்கு நிறைய பேர் எங்கே இருக்காங்க தெரியுங்களா? கல்யாணம் ஆன வீட்டில் இல்லை, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா சகோதரன் வீட்டில் போய் இருக்கிறான். ஏன்? இது யாருமே யோசிக்க முடியறதில்ல. டெரிட்டோரியல் ஸ்பிரிட் ஒன்று இருக்கிறது.
அதுதான் உங்கள் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையை உறவை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் அதை கட்டி ஜெபிக்கலைன்னா இந்த தடை நீங்கவே நீங்காது. இது ஆசீர்வாதமாக மாறவே முடியாது. கர்த்தர் இந்த நாட்களில் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த டெரிட்டரியல் ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த டெரிட்டரியல் ஸ்பிரிட்டில் இருக்கிற அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க, 222ஆம் பக்கத்தில். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு அதிகாரம் யார் கையில் இருக்குது? தேவனிடத்தில், ஏசப்பா அவனுடைய நாமத்தில் இருக்குது. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வார். இப்போ இந்த பிசாசை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சும்மா வீணான வார்த்தையினாலேயும் ஜபத்தினாலேயும் கட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தை அறிந்து மேலான அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே, டெரிட்டரியல் ஸ்பிரிட்டே, எல்லை ஆவியே, என் பிள்ளையை வாழ்க்கை விட்டு வெளியே போய் என்று சொல்லி கடிந்து ஜெபமானால் ஒழிய அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளால் பார்க்க முடியாதுங்க. அந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தாமாரின் வயிற்றின் வழியாக அவ வயிற்றில் பிறக்கிற பிள்ளையின் மூலமாக அதை உருவாக்க போகிறார். தேவன் அனாதி தீர்மானம். அதே போல நம்மளை குறித்து தேவன் அனாதியாய் தீர்மானங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் உங்களை கொண்டு தான் அவர் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அந்த உங்களுடைய டெரிட்டரியல் ஸ்பிரிட், உங்களுடைய எல்லை ஆவி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவன் வைத்திருக்கிற நியமத்தை, ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணி கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் எல்லா அதிகாரமும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே அவரை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு என்ற நாமத்தினாலே நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது இந்த டெரிட்டரியல் ஸ்பிரிட்லேருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம் பாருங்க. பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்போது இயேசு சுகம் கொடுக்கறதுக்கு அந்த கிராமத்தில் வச்சே தேவன் சுகம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அவன் குருடனுடைய கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் நீ இப்போ எப்படி பார்க்குற அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், நான் நடக்கிற மனுஷங்களை மரங்களை போல பார்க்குறேன், தெளிவாக பார்க்கல. மறுபடியும் கர்த்தர் அவன் மேலே கை வச்சு அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்துட்டு அவனுக்கு இறுதியாக ஒரு எச்சரிக்கை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ கிராமத்துக்கு போகாத. 26ஆம் வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்.
அப்போது அந்த கிராமத்தில் அந்த எல்லையில் தங்கியிருக்கிற அந்த எல்லையின் ஆவி குருட்டுத்தன்மை உண்டாக்கி இருக்கிறது. நம்முடைய கண்களும் தெளிவாய் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய எல்லையின் ஆவி நம்முடைய கண்களை அடைத்து போட்டிருக்கிறது. ஆனால் தான் எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் சத்தியத்தை கேட்க முடியல. உணர்வில்லாத ஒரு இருதயமாக இருக்கிறது, காணாத கண்களாக இருக்கிறது, கேட்காத காதுகளாக இருக்கிறது. நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இந்த நேரத்தில் நம் அருகிலே இருக்கிறார். அவர் நம்முடைய கண்களை தொட்டு நமக்கு கண் பார்வை கொடுக்கும்படியாய், ஆவிக்குரிய கண்கள், மாம்சீக கண்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியல. இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறோம், கை கால்களிலே சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறோம், இன்னும் நடக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறார், நம்முடைய எல்லைகளை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த பொல்லாத ஆவியின் தாக்கத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெறும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு தடை செய்து வைத்திருக்கிறதான அந்த தீமையான வல்லமைகளை வெட்டி போட வேண்டும். அந்த கழுதையை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, எங்களை கட்டி வைத்திருக்கிறதான அந்த கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக இப்பொழுது நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். முதலாவது நாம் கட்டப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். கட்டப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் கிராமத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறீங்களா? கிராமத்தில் இருக்கிற ஆவி உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எல்லையை சுற்றி காணப்படுகிறதான அந்த எல்லையின் ஆவி உங்களுடைய குடும்பத்தில் எந்த நன்மையும் நடக்க முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. நாங்களும் எத்தனையோ உபவாசம் பண்ணோம், எத்தனையோ ஜெபம் பண்ணோம், ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து உங்களுடைய குடும்பம் கட்டவிழ்க்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் 10 வருஷம் இல்லை, 100 வருஷமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மேன்மையும் கிடைக்கவே போவது கிடையாது. ஆகவே அந்த எல்லையின் ஆவிகளை நாம் இப்போ கட்டி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத தீமை செய்கிற வல்லமையை எங்களை விட்டு நீ விலகி போய் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, நீங்க இந்த நாட்களில் எங்கள் மேல் இருக்கிறதான தீமையின் கட்டுகளை நீங்க கட்டவிழ்க்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் நம்முடைய எல்லைகளிலே குடும்பத்தின் மேலே அது நிழலிட்டு இருக்கிறது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷர்களோடு அல்ல, நம்முடைய குடும்பத்தாரோடு அல்ல, மாமனார் மாமியாரோடு அல்ல, தகப்பனோடு தாயோடு அல்ல, பிள்ளைகளோடு அல்ல, குமாரர்களோடு அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களோடு இல்லை, சொந்தக்காரங்களோடு அல்ல, நம்முடைய பங்காளிகளோடு இல்லை. நம்முடைய யுத்தம் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான். அதை உணர்ந்து கொண்டு நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். எங்களை கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாத தீமை செய்கிற வல்லமையே இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியே போ என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓ ரபாபாரா துலானியா சந்துரினி மேரே கபரா தியாசியா ரிக துலானியா சந்துரினி மேரே கபரா தியாசியா துரினியா ஓ ரபலரே துலானியா சந்துரினி மேக துலானியா சியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்போ நம்முடைய குடும்பத்தில் தான் நமக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய உறவுகளில், சொந்தங்களில் தான் நமக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த டெரிட்டரியல் ஸ்பிரிட். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்ததான அந்த காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் வேற யாரையும் யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை, உங்களுடைய சொந்த ஊரில், உங்களுடைய சொந்த குடும்பத்தில், உங்களுடைய சொந்த சந்ததியில் தான் உங்களுக்கு சத்துருக்களே இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் இனம் கண்டு கொண்டு அவங்கள நீங்கள் வெட்டி எடுக்கலைன்னா இந்த கட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ரபலரதிரானா சந்துரேனியா ஓ ரபல இதை தெரியலன்னு சொன்னா இன்னும் நம்முடைய கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அது மேல ஏசி ஏற முடியல. உங்க குடும்பத்தின் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட முடியலையே. காரணம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய எல்லைகளில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தங்களில் இருக்கிறவங்க, உங்களுடைய உறவுக்காரங்க, உங்களுடைய பங்காளிங்க தான் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்கள்
தான் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேற யாரையும் நினைக்காதீங்க. உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய நண்பர்களில் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த எல்லையின் ஆவியினுடைய தாக்கம் என்ன தெரியுங்களா? இது நம்முடைய கனவுகளை நிறைவேறாதபடிக்கு அது மூடி வச்சிடும். நல்ல கனவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீமையான கனவுகளையும் பிசாசு கொண்டு வரான். தீமையான கனவுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல கனவுகள், என்னுடைய விருப்பம், என்னுடைய யோசனை, அது நிறைவேற முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த எல்லை ஆவியினுடைய தாக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் முன்னேற முடியாதபடிக்கு ஒரு ஜானியர்னா ஒரு முளை சறுக்குது. நம்முடைய உயர்வு தடைப்பட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாழ்வை தான் பிசாசு அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கீழே 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 கொண்டு போயிட்டே இருக்கிறான். இந்த வாரம் மாறும், இந்த வருஷம் மாறும், இந்த மாதம் மாறும் நினைக்கிறோம். அநேக மாதங்களை, அநேக வருடங்களை நாம் அப்படியே கழித்து போட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், எல்லையின் ஆவியின் தாக்கத்திலிருந்து நம்முடைய குடும்பம் விடுதலையாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே முடியாது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. ஆனால் கொடுக்க வேண்டியதான நம்ம மற்றவங்க கிட்ட போய் இறங்கி கடன் கேட்கும்படியாக கர்த்தர் பிசாசு நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். டெரிட்டோரியல் ஸ்பிரிட் தான் இது. கடன் கொடுக்க வேண்டியதான நீங்கள் கடன் வாங்கி கடன்காரராக இருக்கிறீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய எல்லையின் ஆவி உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ரபா லரக துலானியா சந்துரினியா, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் உயரணும், மேலுமா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தொல்லைகள் தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மன அழுத்தம், மன பாரம் பெருகி காலத்துக்கு முன்பாகவே சாகக்கூடியதான அந்த சாவை நீங்களும் நானும் விரும்புகிறோம். காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும்? கர்த்தர் உனக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி சாகணும்? நீ அதை விரும்புகிற. நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கணும், செத்து போயிட்டா நல்லது, கண்ணை மூடிதான் இதெல்லாம் பார்க்கவே வேணாமேன்னு இல்லை. கண்ணை மூடி நீ போனாலும் உன் சந்ததி திருப்பியும் அதே சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். இப்போ நீ அதை தெரிந்து கொண்டிருக்கிற, அதுலேருந்து விடுதலையாகும்படியா நீ ஜெபிக்கணும். ஆண்டவரை, என்னையும் என் சந்ததியும் இதிலிருந்து விடுவிக்கும்படியா நான் இப்போ சொல்கிறேன் ஆண்டவரை. அந்த இடத்துல பாருங்கள், கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்க்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது கழுதையும் குட்டியும், தாயும் மகனும், தாயும் மகளும், 2 பேரையும் கட்டி வச்சிருக்குது. இப்படி அந்த கிராமத்தில் நிறைய பேரை கட்டி வச்சிருக்குது. அவங்க அந்த கிராமத்துக்கு இருக்க வேண்டியவங்க அல்ல. அந்த முச்சந்தியிலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முச்சண்டியில் ஒரு பலிபீடம் இருக்கிறது. ஒவ்வொரு முச்சந்தியிலையும் பாருங்கள் பலிபீடம் இருக்கும். அவ்விதமாக கட்டப்பட்ட தீமையின் பலிபீடங்களில் நிறைய வேண்டுதல்களும் நிறைய பலிகளும் செலுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்காக. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறது, உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றும்படியாக நாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை நம்ம சும்மா பண்ணுறது அவசியம் தேவையில்லாத ஒன்றா இருக்கும். நம்ம மறுபடியும் பிறந்ததான அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். பரிசுத்தம் நம்முடைய எல்லையங்கமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீவிரமான ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த ஜெபம் இப்போ மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுசும் வெற்றி கிடைக்கிற வரையிலும், வெற்றி உள்ள வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் வந்து சேர வரையிலும், நம்முடைய சந்ததியில் இருக்கிற கடைசி மனிதனும் பரலோகத்துக்கு வரும் வரை நம்ம இந்த யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதான வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இதுவரையிலும் நான் எனக்காக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனி நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்தை விரும்புங்க. கர்த்தர் நம்மை சீக்கிரமாக இந்த கோர பிடியிலிருந்து விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கேட்டதான இந்த வார்த்தையின்படி இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீக்கு வாக்கு பண்ணினதான இந்த இரட்டிப்பான நன்மையை இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியும் விருப்பத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகளில் காணப்படுகிற எல்லா அசுத்தமான கிரியைகளும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. எங்களுடைய இருதயத்தை கத்த சுத்தமாக்குங்க. எங்களுக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம், வீணான காரியங்களுக்குள்ள ஓடிட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில் வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில் வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேன் நான். மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேன் நான். தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன். ஆதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன். ஆதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் என்றே நிவையும். என் தூய வாழ்வை நான் காத்துக் கொள்ள. என் வாய்க்கு காவல் என்றே நிவையும். என் தூய வாழ்வை நான் காத்துக் கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். உம் தூய ஆவியாலே துர்ஆசை நீங்கச் செய்யும். பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தீமையான எண்ணங்களை எடுத்து போடும்படியா சொல்லி ஜெபிக்கலாம். நீங்கச் செய்யும். உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்தருளும். உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்தருளும். ஆராய்ந்து பாரும்
பெருக வேண்டும், சுயம் என்னில் சாக வேண்டும், நீர் என்னில் பெருக வேண்டும். என் சித்தம் வெறுமே என்னையே பலியாய் தந்தேனும் சேவையை செய்திடவே. என் சித்தம் விரும்பே என்னையே பலியாய் தந்தேனும் சேவையை செய்திடவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, போதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யோ, போதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யோ. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், ஆழமாக தோண்டி பார்ப்போம். மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். குடும்பத்தின் தலைமுறையாய் வழிகிற பலிபீடங்களிலிருந்து வருகிற அந்த டெரிட்டரியல் ஸ்பிரிட்டின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டவிழ்த்து ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். தாமாரை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அந்த மகளுடைய வாழ்க்கையில் அவருடைய கணவனை எல்லாம் இழக்கச் செய்தார். தாய் வீட்டில் போய் வாழ செய்தார். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை நம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நம்மை குறித்து தேவன் ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். நமக்கென்று முன்குறித்ததான எதையும் அவர் எப்படியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருவோம். ஆவியானவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இதுவரையிலும் மறைந்திருக்கிறதான தீமையான காரியங்கள் எங்களை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவரே. கட்டப்பட்டதான எங்களுடைய வாழ்க்கையை விடுவித்து, கட்டப்பட்டதான எங்களுடைய சந்ததியை விடுவித்து, கட்டப்பட்டதான எங்களுடைய சரீரத்தை விடுவித்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்து எங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பம் அந்த ஊருக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.